ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நம்ம சேனல் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இந்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், அதே நேரத்தில் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணியிருந்தேன்னா பெட் ரோஸ்ட் தான் பண்ணியிருந்தேன். ஸ்கூல் லீவ் இல்லை, ஸோ லேட்டாக தான் பண்ணி பெட் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அது காலையில் முடிச்சாச்சு. மதியானம் லன்ச் என்ன பண்ணலான்ட்டு ஒரு 11:30 12 இருக்கும். அப்போ தான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன் லன்ச்சு. ஸ்கூல் லீவாக இருக்கிறதால சாம்பார் அண்டு அந்த கருவாடு போட்டு கிரேவி மாதிரி கொஞ்சம் வெங்காயம் நிறையா போட்டு கிரேவி மாதிரி பண்ணியிருந்தேங்க. அவ்வளோதான், சுட சுட சோறு, சாம்பார், கருவாடு கிரேவி மாதிரி செஞ்சு சாப்பிட்டாச்சுங்க. இதான் எங்களுக்கு லன்ச். அதுவும் முடிச்சுட்டு அப்படியே ரிலாக்ஸாக போச்சுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னுடைய ரிலேஷனும் ஃப்ரெண்ட்ஸும் எல்லாம் கேட்பாங்க, "நீ இவ்வளோ வீடியோ போடுறீங்களே உனக்கு கஷ்டமா இல்லையா?" அப்படின்னு கேட்பாங்க. நான் அதுக்கு சொல்லுவேன், டெஃபினட்டாக இல்லை, நான் நிறைய வீடியோ போடுறதுனால தான் எனக்கு நிறைய சொந்தம், ஃப்ரெண்ட்ஸு, சிஸ்டர்ஸ் எல்லாம் கிடச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே நினைப்பேங்க. நம்ம சரியாக வீடியோ போடுறதால தான் நமக்கு மானிட்டேஷன் கிடைக்கல, இன்னும் நம்ம ரீச் ஆகலை, நமக்கு இன்னும் 1000 சப்ஸ்கிரைபர் வரலை அப்படின்னு சொல்லிட்டு நானுமே நினச்சிப்பேங்க. இருந்தாலும் அவங்க அந்த கொஷினை என்ன மீன் பண்ணி கேட்கக்குள்ள எனக்கு நீ இவ்வளோ வீடியோ போடுற சொல்லும்போது ஹாப்பியாக இருக்குது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம பெருமையாக பேசுகிறவங்க நம்ம கூட இருக்க மாட்டாங்க, கண்ணுக்கு தெரியாதவங்கள தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம கூடவே இருக்கிறவங்க நம்மளை யாரும் பெருமையாக பேச மாட்டாங்க. நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு காரணமே ஏர்ன் பண்ணதாங்க. நம்மக்கிட்ட நல்ல கேரக்டர் பார்க்க மாட்டாங்க. எப்போவுமே நம்மக்கிட்ட நல்ல கேரக்டர் இருக்கா அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. நம்மக்கிட்ட பணம் இருக்கா, நகை நட்டு இருக்கா, வீடு வாசல் இருக்கா, பெரிய வீடு இருக்கா, சொத்து பத்து இருக்கா, இப்படி தான் பார்த்து தான் பழகுவாங்க. வீடு வசதியாக இருக்காங்களா, அதை வச்சு தான் பேசுவாங்க, பழகுவாங்க. மற்றபடி உங்கள் கேரக்டர் வச்சுலாம் பேச மாட்டாங்க. நம்ம லைஃப்பில் எப்போவுமே பணம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அப்போ தான் அந்த பணத்துக்கு உள்ள ரெஸ்பெக்ட்டு நல்ல மனசுக்கு கிடையாதுங்க. ஸோ நம்ம அது பெற்றவங்களாக இருந்தாலும் சரி, கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, மற்றவங்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே நம்மளை மதிக்கணும்னா நமக்கு ஒரு பெரிய ஆளாக இருக்கணும். பணம் வச்சுக்கிட்டு நல்லா கெத்தாக செட்டில்மெண்ட் ஆகிற மாதிரி பெரிய ஆளாக இருக்கணும். ஸோ அது ஒரு பக்கம் இருக்குதுன்னா இருக்கட்டும். ஆனால் நம்ம லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கும் பணம் தான் முக்கியம். நம்ம கொஞ்சம் நல்லா இதாக வாழ்கிறதுக்கும் பணம் தான் முக்கியம். நம்ம வசதி வாய்ப்பு பெருகினாலும் சரி, நம்ம லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னாலும் சரி, நமக்கு பணம் முக்கியம். அப்போ தான் நான் வெளியே வேலைக்கெலாம் போய் அதை போகிறதுலாம் ரொம்ப கஷ்டங்க. அப்போ தான் நான் இந்த யூடியூப்பை ஸ்டார்ட் பண்ணி எனக்குன்னு ஒரு ஏர்ன் பண்ணணும், அந்த ஏர்ன் பண்ண காசில் ஹஸ்பண்டுக்கு கொடுத்து நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், இப்படி தான் நான் யோசித்து இதை நான் ஆரம்பித்தேங்க. ஆனால் எனக்கு எப்போ, அதாவது நான் இவ்வளோ நிறையா வீடியோ போடுறதெல்லாம் எனக்கு பெரிய கஷ்டம்லாம் தெரியாது. நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஆனால் எனக்கு சப்ஸ்கிரைபர் கம்மியாக தான் இருப்பாங்க. ஆனால் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். நான் எப்போவுமே நான் உடஞ்சி போக மாட்டேன். நான் பாட்டு யார் என்ன சொன்னாலும் சரி, நீ இவ்வளோ போடுறியே உனக்கு எதுவும் இதாக ரீச் ஆகலைன்னு சொன்னாலும் சரி, நான் போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். நான் அந்த அடுத்த கட்டத்துக்கு நான் போயிட்டு தான் இருப்பேன். நான் எப்போ டவுன் ஆகணுன்னா, நம்ம இவ்வளோலாம் பண்ணி ஒரு வீடியோவை எடிட் பண்ணி நம்ம உழைப்பெல்லாம் போட்டு நல்லா யோசித்து நமக்கு தெரிஞ்சதை பேசி அதை நான் வீடியோ போட்டாலும் கொஞ்சமாக வியூவர்ஸ் வரும்போதோ ரீச் ஆகும்போது தான் கொஞ்சம் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குங்க. அதனால் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ப்ளீஸ் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி என்னை மோட்டிவேஷன் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே மோட்டிவேஷனாக தான் இருப்பேன். இருந்தாலும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே. நம்ம வெளியே வேலைக்கு போகிறோம் அப்படின்றதெல்லாம் வெளியே வேலைக்கு போனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, அது பெரிய கௌரவ குறைச்சல் அப்படிலாம் நிறைய பேர் பேசுவாங்க. ஸோ அதெலாம் என்னங்க கௌரவம் இருக்குது இதில்? அவங்க பேசுனதால நமக்கு என்ன ஆக போகுது? நம்ம என்ன போய் அடுத்தவங்க வீட்டில் திருட போகிறோமா, இல்லை என்ன பண்ண போகிறோம்? நம்ம உழைச்சி நம்ம எல்லாமே செய்ய போகிறோம்.
நம்ம உழைச்சா தான் அதுக்குள்ள ஊதியம் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி தான் நம்ம வெளியே போனாலுமே சரி, நம்ம வீட்ல இருந்து பார்த்தாலுமே சரி, நம்ம பண்ணுறது தான், நம்ம உழைக்கிறது தான் நமக்கு ரிட்டர்ன் அது பணமா கிடைக்கும். அதில் வேற வெளியே போனால் கௌரவ குறைச்சல்னு அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க. நம்மளும் வந்து இன்னைக்கு நம்ம மருமகளா இருக்கிறோம். நாளைக்கு வந்து நம்ம மாமியாரா ஆகுவோம். நமக்கு மருமகள் வருவாங்க. நமக்கு மருமகளும் வருவாங்க, மருமகனும் வருவாங்க. அப்போ கூட நம்ம என்ன சொல்லணும்னா, அவங்களுக்கு ஏதாவது ஆசைப்பட்டாங்கன்னா, அந்த ஆசைய நம்ம நிறைவேத்தி வைக்கணும். "ஐயோ! நீ அது செய்யாத, இது செய்யாத, அவங்க வெளியே வேலைக்கு போறேன்னு சொன்னா நீ போகாத, வராத" அப்படின்னு நீங்க எதுவுமே சொல்லாதீங்க. அவங்கள எப்பவுமே ஃப்ரீடமா விடுங்க. அவங்க அவங்களுடைய சொந்த கால்லயோ, இல்ல அவங்க ஒரு ஏர்ன் பண்ணி அவங்களுடைய ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு அலோவ் பண்ணுங்க. நீங்க வந்து அந்த மாமியார் கெத்துன்று காமிக்கிறத விட, இந்த மாரி வந்து அவங்கள ஃப்ரீடமா விட்டு, அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட முறையில யோசித்து, பேசி நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அ ஓகேங்க. நம்ம பேசிக்கிட்டே வந்தாச்சு. என் மனசுல உள்ளதெல்லாம் நான் சொல்லிட்டேன். இதுதான் நடக்கிறதெல்லாம். எனக்கு நான் எவ்வளோதான் நான் அடிபட்டு ஏதாவது என்னுடைய யாராவது என்ன பேசினாலும் சரி, நான் வந்து அதை இன்னைக்கு காதில் வாங்கிட்டா கூட நான் என்ன பண்ணுவேன், அதெல்லாம் ஒரு பெருசாகவே எடுத்துக்க மாட்டேன். நான் எதை நோக்கி போகிறேனோ என் இலக்கை நோக்கி நான் போயிட்டு தான் இருப்பேன். நான் அந்த மாதிரி தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் யார் என்ன சொன்னாலுமே நான் பாட்டு கண்டுக்காமல் போயிட்டு தான் இருப்பேன். நம்ம எப்போ எஃபெக்ட் போட்டது என்றைக்குமே வீணாகவே போகாதுங்க. ஒரு நாள் நம்ம ஜெயிப்போம், வின் பண்ணுவோம். அந்த ஒரு அந்த ஒரு லைன்லேயே நான் போயிட்டு இருக்கேன். ஸோ நீங்களாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம இப்படியே பேசிக்கிட்டே வந்தாச்சு. ஓகே, விசில்ஸ்லாம் எல்லாமே இருந்துச்சு. அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு, கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு, மதியானம் லஞ்சும் முடிச்சாச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.